மீனராசி அன்பர்கள் இந்த ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதும் எதிலும் வெற்றி கிடைக்கும், மகிழ்ச்சி நிறைந்திருக்கும், தன வருமானம் பெருகும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், ரேவதி 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி. மீனராசிக்கு அதிபதி குரு பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். தன்னுடைய பிரச்சனைகள் எப்ப முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் இந்த 2025ஆம் ஆண்டுல முடிய போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஏன்னா 2025ஆம் ஆண்டு மீனராசி அன்பர்களுக்கு அற்புத ஆண்டா இருக்க போது, அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆண்டா இருக்க போது. ஆரம்பத்திலேயே இப்படி சொல்றீங்களே, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, அடுத்த மாசம் இஎம்ஐ கட்டுறதுக்கு கூட காசு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கேன், நீங்க வேற அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். உண்மையாவே இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டா தாங்க இருக்க போது, யோகமான ஆண்டா இருக்க போது. ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் அடுத்த நாள் காலையில நம்ம தூங்கி எழுந்திருக்கும் போது மகிழ்ச்சி நிறைந்த நாளா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், மனசுல எந்த விதமான கஷ்டங்களும் இருக்கக்கூடாது, நாளைக்கு விடியல் நல்ல விடியலா இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட தூங்குறாங்க. ஆனாலும் ஒவ்வொரு நாளுமே அவங்களுக்கு மனசுல ஒரு விதமான கஷ்டங்கள், ஏக்கங்கள், வருத்தங்கள், ஏன் அசிங்கங்களையும் சந்திக்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்படுது. எந்த ஒரு பிரச்சனையையும் இவங்களா தேடிக்கிறது கிடையாது, ஆனா எந்த ஒரு பிரச்சனையும் இவங்களை தாண்டி போறது கிடையாது. தேவையில்லாத சில பிரச்சனைகள் இவங்களுடைய வாழ்க்கையில புயலா வந்துட்டு போகுதுங்கிறது தான் உண்மை. 2024 கஷ்ட காலமா அப்படின்னா இல்ல, இது நீங்க கடந்து வந்த அற்புதமான காலம், இதுதான் உண்மை. ஏன்னா நிறைய விஷயங்களை தெளிவா நீங்க கத்துக்கிட்டதே 2024 தான். 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு நிறைய பாடங்களை வாழ்க்கையில சொல்லி கொடுத்திருக்கு. வாழ்க்கையும் சரி, குடும்பமும் சரி, உடல் நலமும் சரி, பணமும் சரி, ஒரு நல்ல பாடத்தை கற்பிச்சிருக்கும். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனிங்கிறத தொடக்கத்துல கொடுக்கறதுனால எவ்வளவு பெரிய மீனராசி அன்பர்களா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, தலையில ஒரு தட்டு தட்டி அப்படி போய் உட்காரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் உங்க வாழ்க்கை இருந்திருக்கும். இந்த வாழ்க்கை என்ன செய்யும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறைமுக பிரச்சனைகள், மறைமுக வருத்தங்கள், மறைமுக வேதனைகளை உண்டாக்கி இருக்கும். டைரக்டா நீங்க சம்பந்தப்படலனாலும் சுத்தி உள்ள விஷயங்கள் உங்க மனசை கஷ்டப்படுத்தும்ங்கிறதுதான் உண்மை. கஷ்டப்படுத்தி இருக்கும். அதுவும் நீங்க இதுதான் பிரச்சனைன்னு எதிர்பார்க்காத சூழ்நிலைகள், அந்த நேரத்துல ஒரு ட்விஸ்ட் நடக்கும் பாருங்க, அதுதான் வாழ்க்கையுடைய சக்கரத்தையே மாத்தி இருக்கும். நீங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில சந்திக்காத நபர்கள் உங்களுக்கு உதவுவாங்க, சந்தித்த நபர்கள் ஏமாத்துவாங்க. உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் படி ஏற வேண்டிய சிச்சுவேஷன் 2024 ஏற்பட்டிருக்கும். உடன் பிறந்தவர்கள் வீட்டிலேயே மன வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கும். நீங்க வாழ்க்கைய வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்த்திருப்பீங்க. நீங்க வாழ்க்கையில ஆசைப்பட்ட சில விஷயங்கள் காணல் நீரா மறைந்திருக்கும். இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியான ஆண்டு இருக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஆண்டா இந்த 2025ஆம் ஆண்டின் பிற்பாதி உங்களுக்கு இருக்கும். வெறுமனா யோகமான ஆண்டுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கேன், இந்த அதிர்ஷ்டமான ஆண்டு, யோகமான ஆண்டுன்னு சொன்னா யாரு நம்புவாங்க? ஏன்னா மீனராசிக்காரர்கள் பண விஷயமும் சரி, உடல் விஷயமும் சரி, உள்ளம் விஷயமும் சரி போராடிட்டு இருக்கும் போது அவங்களால எப்படி நம்ப முடியும்? ஒரு சில பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, குடும்ப வாழ்க்கை டோட்டலா சிதைஞ்சு போச்சு, தனிமரமா நிக்கிற அப்படின்னு யோசிக்கலாம். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, தனிமரமா நீங்க நின்னாலும் ஆலமரம்ங்கிறத மறந்துடாதீங்க. உங்களால முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. தைரியமா நம்புங்க. நினைத்தால் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை மீனராசி அன்பர்களுக்கு உண்டு. உங்களால பல பேருடைய சாதனைக்கு உதவக்கூடிய ராசி உங்க ராசி. வெறும் 4 கிரகங்களை வச்சு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு சிம்பிளா சொல்றேன். கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்கும். அதாவது உங்களுக்கு மனசுல ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஆண்டு. இதுக்கு காரணம் குரு பகவான் சுகஸ்தானத்துக்கு பயிற்சியாரார். வண்டி, வீடு வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகள் ஏற்படும். அதுக்கான கடன்கிறது உருவாகும். சில பேருக்கு ஒரு இடத்தை வித்துட்டு இன்னொரு இடத்துல வாங்கிட்டு போறதுக்கு, அதாவது ஒரு இடத்தை வித்து அந்த பணத்தை இன்னொரு இடம் வாங்குறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். திருமண காலகட்டம் உருவாகிடுச்சு. உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க நகர போறீங்க. 4ஆம் இடத்துல குரு இருக்கும் போது தாயோட ஏற்பட்ட வருத்தங்கள், தாயோட ஏற்பட்ட சிறு சிறு மன வருத்தங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும். ஒரு கூட்டு குடும்பமா இருந்தவங்க தனித்தனியா உடைஞ்சு போயிருக்கீங்க பாருங்க, அது எல்லாமே சரியாகும்ங்கிறத நீங்க நம்பலாம். உங்க மனசுல இருந்த தேவையில்லாத எண்ணங்கள், பயங்கள் அனைத்தும் மறைந்து போகும். நீங்க தெரிஞ்சு தப்பு பண்ணீங்க, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தெரிஞ்சு தப்பு பண்ணீங்க, ஆனா அது உங்களை ரொம்பவே உறுத்துது அப்படின்னா அதுக்கு ஒரு மருந்து உண்டு இல்லையா? அந்த மருந்து 2025ஆம் ஆண்டுல உங்க கைகளில் வந்து சேரும். அட்லீஸ்ட் உங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன்ங்கிறது உருவாயிடுச்சுன்னு நீங்க நம்பலாம். அதே மாதிரி குரு பகவான் சுகஸ்தானத்துல அமர்ந்து பாக்குறாரு இல்லையா? பார்வைகள், அது அனைத்துமே உங்களுக்கு மிக யோகமா இருக்க போது, பலமா இருக்க போது. ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல சரியாகும். இந்த ஆண்டு பிற்பாதி நீங்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். முக்கியமா வேலையில இருந்த போராட்டங்கள் முடிவுக்கு வரப்போகுது மீனராசி என்பர்களுக்கு. ஏன்னா வாழ்க்கையில உங்களுக்கு
உங்களுக்கு வேலைங்கிறது தான் மிட் பாயிண்டா இருக்கும். இந்த மிட் பாயிண்ட சுத்தி தான் நீங்க ஓடிட்டு இருப்பீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க சாப்பிடணும், நீங்க வேலைக்கு போகணும் அப்படின்னா பணம்ங்கிறது இருக்கணும். யார்கிட்டையும் கையேந்து நிக்க மாட்டீங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில் இருப்பீங்க இல்லையா? அந்த உங்க வாழ்க்கைய பரிபூரணமா சந்தோஷமா இருக்கிறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தேவையான மருந்துங்கிறது வேலை. அது நிரந்தரமாகவும் இருக்கட்டும், சுலபமாகவும் இருக்கட்டும், பிரச்சனையே கிடையாது. தொடர்ச்சியா இருக்குமா வேலை 2025 ஃபுல்லா இருக்குமானா கண்டிப்பா இருக்கும். அடுத்து முக்கியமான விஷயம், ஜென்ம சனி மீனராசி அன்பர்களுக்கு வரப்போகுது. திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து ஜென்ம சனி வரப்போகுது. என்ன செய்யலான்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே ஜென்ம சனிய ஒண்ணுமே இல்லாம ஓட ஓட விரட்ட போறவர் யாருன்னா குரு பகவான். காரணம், குரு பகவான் உங்க அஷ்டமஸ்தானத்தையும் உங்க 10ஆம் பாவகத்தையும் உங்க 12ஆம் இடத்தையும் பார்க்க போறார். இந்த 8, 10, 12ஆம் இடத்தை பார்க்கறதுக்கு குரு இருந்தார் அப்படின்னா அது குபேர யோகம்னு சொல்லுவாங்க. அந்த குபேர யோகம் என்ன தெரியுமா செய்யும்? சனி பகவானையும் ஜென்ம சனியுடைய தாக்கத்தையும் குறைக்கும். அதாவது உங்களை அடிக்கிறதுக்கு ஒருத்தவங்க ஓடி வருவாங்க, நீங்க இஎம்ஐ கட்டலன்னு சொல்றதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க, நீங்க பண்ண சிறு தப்புக்கு ஒருத்தவங்க நோட்டீஸ் எடுத்துட்டு வருவாங்க. ஆனா வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்களே தவிர உங்களை அசிங்கப்படுத்த மாட்டாங்க. இதுதான் நடக்கும். உங்க ட்ரெஸ்ஸ புடிச்சு கேட்கிற அளவுக்கு பிரச்சனை போகாது. மேல இருந்து கத்தி விழும், அது விதி. ஆனா அந்த கத்தி உங்க மேல விழுமாங்கிறது தான் கொஸ்டின் மார்க். அந்த அளவுக்கு பாதுகாப்பா குரு பகவான் இந்த ஆண்டு உங்களுக்கு இருப்பார். இன்னமும் வெளிப்படையா சொல்லணும்னா உங்களுக்கு குரு பகவான் ஒரு அரணா இருப்பாருங்கிறத நீங்க நம்பலாம். இந்த ஆண்டு முழுவதும் மீனராசி அன்பர்கள் குரு வழிபாடு செஞ்சுட்டு வந்தா வாழ்க்கையில வெற்றிக்கு மேல் வெற்றிகள் ஏற்படும். அதே மாதிரி 7.5 சனி நடந்தாலும் சரி, எந்த பணிமாற்றங்கள் நடந்தாலும் சரி, மீனராசி அன்பர்கள் வைத்தீஸ்வரனை வணங்காம இருக்காதீங்க, முத்துக்குமரனை வணங்காம இருக்காதீங்க, தன்வந்தரி சித்தரை வணங்காம இருக்காதீங்க. இந்த மூன்றும் ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா உங்க வாழ்க்கையில ஒரு பொன்னான காலகட்டத்தை கண்டிப்பா 2025 ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்கும் ஏற்படுத்தி தரப்போகுதுங்கிறது தான் உண்மை. அடுத்து ராகு கேது. ராகு கேதுவை பத்தி நிறைய பேர் ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா ராகு கேது இவ்வளவு நாளா லக்னத்திலையும் 7ஆம் இடத்திலையும் இருந்தாங்க. கால சர்ப்ப தோஷமா இருக்குன்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ராகு கேது மீனராசி அன்பர்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனையை தான் கொடுக்கும். என்னன்னா குடும்பத்தை உடைச்சு விட்டுரும். என்னைக்குமே 7ல கேது இருந்தா தவறான சில பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தும், தவறான சிந்தனைகளை ஏற்படுத்தும், இல்ல நம்ம மேல மத்தவங்களுக்கு தவறான ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திடும். இந்த 3ல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா உங்க மேல உருவாயிருக்கும். ஒண்ணு நீங்க தப்பு செஞ்சிருவீங்க, இல்லனா நீங்க தப்பு செஞ்சிருப்பீங்கிற டவுட் ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு வந்திருக்கும். இதுல இருந்து மீள்வதற்கு இந்த ஆண்டு நிச்சயம் உங்களுக்கு உதவும். அதாவது உங்க மேல இருந்த கெட்ட பெயர், தவறான ஒரு கண்ணோட்டம் மாறி உங்கள் மேல் ஒரு பற்றும் மரியாதையும் ஏற்படக்கூடிய ஆண்டு. அதுவும் ராகு பகவான் 12ஆம் இடத்துக்கு செல்வதனால் யோகமா மட்டும்தான் இருக்குமே தவிர நிச்சயமா அவயோகமா இருக்கவே இருக்காது. வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். வெளிநாட்டில் இருக்கும் ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்கும் வாழ்வா சாவான்னு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கை ரொம்ப பாசிட்டிவா மாறும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ், டைவர்ஸ், தவறான நபர்களுடைய பிடியில போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, மீண்டு வர முடியல, ஒரு அன்புங்கிற மாய வலையில மாட்டிக்கிட்டு ஏமாறந்து இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு 2025ல ஒரு மோட்சம் கிடைக்கும்னு சொல்லலாம். கேது விலகும் போது நன்மை நடக்கும். ஞானக்காரன் கேது இனிமே உங்களுக்கு இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும், இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஞானத்தை கொடுப்பார். என்ன இருந்தாலும் 2025ல சற்று நீங்க முயற்சி செஞ்சா மிகப்பெரிய யோகமும் முன்னேற்றமும் கண்டிப்பா ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்படும்ங்கிறத பரிபூர்ணமா நம்பலாம். பௌர்ணமி தினங்கள்ல முருகப்பெருமான் ஆலயம் சென்று 6 தீபம் ஏற்றி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வந்தா அனைத்து காரியத்திலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.